இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை வாசியுங்கள். சங்கீதம் 115 12வது வசனம். சங்கீதம் 115 12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த காலைவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். பாருங்க, யாரை, எப்படிப்பட்ட தேவன் யாரை நினைத்திருக்கிறார்? நம்மை நினைத்திருக்கிறார். நம்மை, அந்த இடத்துல உங்க பேரை வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பேரை சொல்லுங்க. கர்த்தர் மேரி ஜெபகுமாரியை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பா. எல்லாம் உங்களுடைய பெயரை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்க பேரை சொல்லுங்க, ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, இந்த காலை வேளையில கர்த்தர் உங்கள் வந்திருக்கிற, கர்த்தரை தேடி அவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவன்! அவர் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எவ்வளோ பாக்கியவான்கள், அப்படித்தானே? பாருங்க, எவ்வளோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பார். அதுதான் எரேமியா எபிரேயர் 6:14 வசனத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லலாம். பெருக பண்ணுகிற தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மனுஷனிடத்துல ஒரு வேலை சொல்லலாம், ஒரு நிமிஷம் நினைச்சு பாரு, நம்ம சொல்லுவோம் அப்படி இல்லையா? ஒரு நிமிடம், ஒரு நிமிஷத்துல நினைச்சு பாரு எப்படியெல்லாம் இருந்தன்ட்டு. ஆனா நீ எப்படி இருக்கன்னு சொல்லுவாங்க. மனுஷனுடைய வார்த்தை வேற, கர்த்தருடைய வார்த்தை வேற. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை நினைக்க வேண்டுமானால் நமக்குள்ள என்ன காணப்படணும்னா தாழ்மை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் சங்கீதம் 136 23வது வசனம். சங்கீதம் 136 23. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நம்மை தாழ்வில் நம்ம நினைக்கிறாராம். பெருமையா இருக்கிறவனுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரு? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை கொடுக்கிறார். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்ம துதிக்கிறோமா? ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் பாருங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எப்படி நினைத்திருக்கிறார்? நம்மளுடைய தாழ்வில், நம்மளுடைய பலவீனத்தில் அவர் நினைக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வியாதி படுக்கையா இருக்கும் போது நம்முடைய நிலைமை என்ன, எந்த நிலைமையில நம்ம அவமானத்தில் இருக்கலாம், நிந்தல இருக்கலாம், பல பிரச்சனையில இருக்கலாம், அப்படிப்பட்ட நினைவில் இருக்கிற என்னை அவர் நினைத்தருளினார். ஹல்லேலூயா. இதுதான் பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. வேதத்துல கூட நம்முடைய தேவன் கூட எப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் மனுஷ ரூபமா நமக்காக உலகத்துல மனிதனாக அவதரித்தார். ஹல்லேலூயா. தாழ்மையிலே அவர் நமக்காக அவதரித்து எங்க பிறந்தார்? பெரிய ராஜ மாளிகையில, பெரிய பங்களால பிறந்தாரா இயேசு கிறிஸ்து? எங்க பிறந்தா? மனுஷரால் ஒதுக்கப்படுற இடம். போய் மாட்டு தொழுகையில போயிட்டு எந்த இடத்துல யாரும் போய் இருக்க மாட்டாங்க. ஆனா அவர் அந்த இடத்துல தான். ஹல்லேலூயா. ஒரு ஏழ்மையான கோலத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவருடைய பிறப்பு, உலக இரட்சகராகிய அவருடைய பிறப்பு இந்த உலகத்திலே ஒரு தாழ்விலே இருக்குமானால் நீங்களும் நானும் அவரை வணங்குகிறவர்கள் எப்படிப்பட்ட தாழ்மையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை கொடுக்கிறார். தாழ்வில நம்ம நினைப்பார். ஹல்லேலூயா. நீ என்ன எந்த நிலைமையில இருந்தாலும் நம்ம நினைக்கிற ஒரே தேவன் ஒருவரானால் அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. வேதத்துல கூட பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7-8வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7-8. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி
தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். எவ்வளோ ஒரு ரட்சர், எவ்வளோ அற்புதங்கள் அவர் செய்தார், எவ்வளோ அதிசயங்களை செய்தார், எத்தனை மரித்தவர்களை உயிர்ப்பித்தார். அவரால் அவ்வளோ பெரிய காரியங்கள், அவ்வளோ அதிசயங்கள், அண்ட சராசரங்களை அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையில வல்லமை உள்ள தேவன் அவர் மரண பரியந்தம் வரையும் எப்படி என்ன பண்ணாரு? தன்னை தாழ்த்தினார். அப்போ இயேசு கிறிஸ்துவே தன்னை தாழ்த்தி அவ்வளோ ஒரு தாழ்மையா இருக்கும்போது அவரை பின்பற்றுகிற நாம் தாழ்மையா இருக்க வேண்டும். அதுதான் விரும்புகிறார். தாழ்மையா இருக்கிறவர்களை அவர் நோக்கி பார்ப்பார். பாருங்க, வானத்திலிருந்து மழை வெள்ளம் பாயுது, ஆனா அது எங்க போவோம்? பள்ளத்தை நோக்கி தான் செல்லும். ஹல்லேலூயா. அப்போ பள்ளம் என்றால் ஒரு தாழ்வான பகுதியை நோக்கி தான் அந்த நீர் கூட செல்கிறது. இதே போலதான் கர்த்தர் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாலும் அந்த ஆசீர்வாதம் யாரால வந்தது? நீங்க கொடுத்தீங்கப்பா, நீங்க கொடுத்த கிருபை, நீங்க உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், இதனாலதான் எனக்கு இந்த கிருபை கிடைச்சது என்று நாம் சொல்ல வேண்டும். அதுதான் தாழ்மை. வேதத்தை கூட அநேக பரிசுத்தவான்கள் தன்னை தாழ்த்தினார்கள். இயேசு கிறிஸ்துவும் தன்னை மரண பரியந்தமும் அவர் நம்மை தாழ்த்தினார். அவ்வளோ ஒரு அவர் அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஆனால் நமக்காக அவர் என்ன செய்தார்? சிலுவையிலே தரித்திரராக தொங்கினார். ஹல்லேலூயா. வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், வாசிங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யமுள்ள தேவன், அப்படிதானே? ஐஸ்வர்யமுள்ள தேவனாய் இருந்தும் அவர் நமக்காக, நாம ஆசீர்வதிக்கும்படியாக, நாம ஐஸ்வர்யவானாய் மாறுவதற்காக அவர் தன்னை தாமே தாழ்த்தி தரித்திரராக தொங்கினார். ஹல்லேலூயா. பாருங்க, நம் தேவன் நம்மை அவரை வணங்குகிறோம் என்றால் நாம் எவ்வளோ பெரிய பாக்கியம், எப்படிப்பட்ட தேவனை நாம் வணங்குகிறோம் என்பதை பாருங்க. நமக்காக சிலுவையிலே மரித்து, சிலுவையிலே தன் ஜீவனை கொடுக்கும் வரையிலும் அவர் தன்னை தாழ்த்தினார். ஐஸ்வர்யவானாய் இருந்தும் அவர் நமக்காக தரித்திரராக தொங்கினார். வேதத்திலே ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோமானால், ஆபிரகாம் ஒரு செல்வ சீமானாய் இருந்தவர். ஆனால் அவர் எப்படி அவர் ஜெபித்தார் என்று பார்க்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆதியாகமம் 18:27. அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இது தூளும் சாம்பலமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். பாருங்க, ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவோட, தேவனோடு அவர் பேசும்போது ஒரு சிநேகிதனோடு அவர் பேசுவது போல அவர் பேசினார். ஆனால் தன்னை அவர் தாழ்த்துகிறார். தூளுமாக சாம்பலுமாக அவர் தன்னை தாழ்த்தி அவர் ஜெபிக்கிறார். அப்போ ஆபிரகாம் அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யன் ஆவதற்கு காரணம் அவருக்குள்ள ஒரு தாழ்மை காணப்பட்டது. நமக்கு கூட தேவன் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாலும் நாம் தாழ்மையா இருக்க வேண்டும். இரண்டாவதாக யாக்கோபு எடுத்துக்கொள்ளுமானால், யாக்கோபு ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆதியாகமம் 32:10. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன். அல்லேலூயா. இங்க பாருங்க, யாக்கோப்பை கத்த 2 பரிவாரத்தோடு அவர் ஆசீர்வாதத்தோடு வருகிறார்.
போகும்போது கோலும் தடியுமாக தான் போகிறார். ஆனால் அவர் சென்ற இடத்துல தேவன் அபிரவிதமாய் ஆசீர்வதித்தார். 2 மடங்கு 2 பரிவாரத்தோடு அவர் திரும்பி வருகிறார். ஏராளமான ஒட்டகங்கள், மிருக ஜீவன்கள், பிள்ளைகளோடு அவர் வரும்போது அவர் சொல்கிறார், தேவ சமூகத்தில் அவர் எப்படி ஜெபிக்கிறார்? எப்படி ஜெபிக்கிறார் அவரு? நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, இந்த இவ்வளோ கொடுத்திருக்கிறீங்க, 2 பரிவார ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, ஆனா இதற்கெல்லாம் நான் தகுதியில் எல்லாம் நீர் கொடுத்த ஆசீர்வாதம், நீர் கொடுத்த மிருக ஜீவன்கள், நீர் கொடுத்த மனைவிகள், நீர் கொடுத்த பிள்ளைகள் என்று கர்த்தரை அந்த இடத்துல அவர் மகிமைப்படுத்துகிறார். நாம் ஜெபிக்கிறோம் அப்படி? அல்லேலூயா. நாம் வேலைக்கு செல்கிறோம், தேவனே நான் வேலைக்கு செல்வேன், ஆனால் இது நீர் கொடுத்த பலன் அப்பா, இந்த வருமானம் நீர் கொடுத்த கிருபை, நீங்க கிருபை கொடுக்கவில்லை என்றால் நான் வேலைக்கு செல்ல முடியாது, நீர் கிருபை கொடுக்கவில்லை என்றால் இந்த ஐசுவரியத்தை சம்பாதிக்க எனக்கு பலன் இருக்கு, ஐசுவரியத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் இயேசு. ஹல்லேலூயா. அப்போ நாம் வருமானம் வாங்கும்போது கூட நீங்க கரத்தை வைத்து ஜெபி, இது எனக்கு பாத்திரம் அல்ல, இது எனக்கு தகுதி இல்லை, நீங்க கிருபையா இந்த வேலையை கொடுத்தீங்க, இந்த 30 நாளும் நான் வேலைக்கு செல்ல நீங்க கிருபை கொடுத்தீங்க, பாதுகாத்தீங்க, வேலை செய்ய பலனை கொடுத்தீங்க, இதுக்கு நமக்கு எவ்வளவு வேணும் பாத்திரம் அல்ல, உடைய கிருபையினால் இந்த வருமானத்தை வாங்குகிறேன் என்று நீங்க தன்னை தாழ்த்தி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபத்தை தேவன் கேட்பார். ஹல்லேலூயா. உங்களை யாக்கோப்பு கூட அப்படிதான் ஜெபிக்கிறார். 2 பரிவாரத்தோடு, எத்தனையோ ஆடு மாடு மிருக ஜீவங்களோடு அவர் மந்தையாய் அவர் ஓட்டிக்கொண்டு வரும்போது சொல்கிறார், இவ்வளவுக்கு நான் பாத்திரன் அல்ல, இவ்வளவுக்கு நான் தகுதியே இல்லப்பா என்று. பாருங்க, ஆபிரகாம் தூளும் சாம்பலமாய் இருக்கிறேன் என்று அவரோடு பேசும்போது தன்னை தாழ்த்துகிறார். யாக்கோப்பும் தன் 2 பரிவாரத்தோடு வரும்போது சொல்கிறார், நான் எவ்வளவு வேணும் நான் பாத்திரன் அல்ல என்று. நம்முடைய ஜெபம் கூட ஒரு தாழ்மையான ஜெபமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் 2 பேர் ஜெபிக்க வராங்க, ஒருத்தர் ஆயக்காரர், ஒருத்தர் பரிசேயன். ஒருத்தருடைய ஜெபம், நான் எல்லாரையும் காட்டலாம் நீதிமான் இல்லை, அவங்க நான் பாவி அல்ல, நான் மற்றவர் ஜெபிக்கும் போது சொல்றா, நான் பேச துணியே தகுதி இல்லையே, தேவ சமூகத்தில் நிற்பதுக்கு தகுதி இல்லையே, என்னை தகுதிப்படுத்தினீரே என்று ஜெபிக்கிறார். நாம தேவ சமூகத்தில் வரும்போது தன்னை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். 3ஆவதாக லூக்கா 1ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிங்க. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல மரியாள் தன் அடிமையை தாழ்மையை நோக்கி பார்த்தார். பாருங்க, இந்த மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தார்கள், இயேசுவை வயிற்றில் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். அவருக்குள்ள ஏதாவது பெருமை காணப்பட்டதா? அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. பாருங்க, தன்னை எவ்வளவாய் அவர்கள் தாழ்த்தினார்கள். இயேசுவை பெற்றெடுத்த தாயார், நான் எவ்வளோ பெரிய தேவனை பெற்றெடுக்க போறேன், உலகத்துல ரட்சகரை பெற்றெடுக்க போறேன், அவங்களுக்குள்ள ஒரு பெருமையே இல்லை. ஹல்லேலூயா. அவர்கள் தன்னை தாழ்த்தினார்கள். அடிமையை நோக்கி பார்த்தீரே, உமக்கு நன்றி, இந்த பிள்ளை என் வயிற்றில சுமக்க கிருபை கொடுத்தீரே. தன்னை தாழ்த்தி அவங்களை ஜெபித்ததுனால தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஒரு உலக ரட்சகரை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை அவர்கள் பெற்றெடுத்தார்கள். ஹல்லேலூயா. கிருபை பெற்றார்கள். கிருபை பெற்றவர்களே நீ வாழ்க என்று தேவ தூதன் அவர்களோட பேசுகிறார். நம்மை கூட அப்படிதான் சொல்ல வேண்டும். கிருபை பெற்ற மகளே, கிருபை பெற்ற மகனே, நீங்க தேவ சமூகத்திலே ஜெபத்திலே எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்திலே நீங்க ஜெபிக்கிறீர்களோ உங்களை சொல்லுவார், என் கிருபை பெற்ற மகளே, கிருபை பெற்ற மகனே என்று, என் பிரியமானவளே, பிரியமானவனே என்று உங்களை அழைப்பார். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் உங்களை எதிர்பார்க்கிற தாழ்மையை உள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். அடுத்ததாக எலியாவை பாருங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 19:4. அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரி செடியின் கீழ் உட்கார்ந்து
தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. பாருங்க, எலியா ஜெபிக்கிறான். எலியா மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார், அப்படிதானே? மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப வானத்திலிருந்து அக்கினியை எழும்ப பண்ணி அவர் மூலம் ஒரு பெரிய தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாவனது. ஆனால் எலியா எப்படி அவர் ஜெபிக்கிறார்? நான் என் முற்பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல. போதும் கர்த்தாவே, நான் முற்பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, இந்த 3 இவர்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல. எவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரர். கர்த்தர் அவரை எழுப்புதலுக்கு பயன்படுத்தினார். எவ்வளவு மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். அப்படி அவ்வளோ உயிரோடு எழுப்பின அந்த ஊழியக்காரர் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறார். நான் முற்பிதாக்களை காட்டிலும் நல்லவன் அல்ல. இன்றைக்கு நாம கூட கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கும் போது நம்ம பெருமையில இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவர் கிருபையா என் ஜெபத்தை கேட்டா, ஒன்றுக்கும் உதவாத என்ன கூட இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இந்த காரியம் செய்தார் என்று நம்மை தாழ்த்தி, எந்த அளவுல நம்மை தாழ்த்தி தாழ்த்தி தேவ சமூகத்திலே நம்ம ஜெபிக்கிறோமோ உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். உங்க ஒவ்வொருவரையும் உங்கள் பெயர் முதற்கொண்டு அவர் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், உடைய விண்ணப்பம் என்னென்ன காரியம் அவர் தேவ சமூகத்திலே இருக்கிறதோ அதெல்லாம் தேவன் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. நினைத்தருளி ஆசீர்வதிக்கிற தேவன். நம் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நினைத்து பார்க்கிற தேவன், ஏதோ மறக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? அது நினைத்தருளுவார். அல்லேலூயா. ஏழைகளுக்கு நீங்க உதவி செய்றீங்களா? அதையும் நினைப்பார். அல்லேலூயா. அவர்தான் சொல்வார், ஏழைக்கு இறங்குகிறவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்போ அதை நினைத்து பார்ப்பார். நீ ஏழைக்கு என்ன ஒரு காரியம் செய்யறியோ அதை நினைத்து உன்னை 2 மடங்காய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க, வேதத்திலே அடுத்ததாக ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யாரெல்லாம் அவர் நினைத்தருளி ஆசீர்வதித்தார் என்பதை தேவன் நினைத்து ஆசீர்வதிக்கும் போது ஒரு பெரிய ஒரு வித்தியாசமா இருக்கும். ஹல்லேலூயா. வாசிங்கள். தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. ராகேலை கர்த்தர் வேதத்திலே, ராகேல் யாக்கோப்புடைய மகள், மனைவி. அந்த மனைவிக்கு அவங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது ராகேல். ஆனால் அவர்கள் என்ன, அவர் ஜெபித்த யாக்கோப்பு தன் மனைவி குழந்தை இல்லை என்று சொல்லி அவள் ஜெபித்தார். ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ராகேலை தேவனை என்ன பண்ணாரா? நினைத்தருளினா. நினைத்தருளி யாரை கொடுத்தார்? யோசேப்பை. யாரெல்லாம் தேவன் நினைத்தருளி பிள்ளை கொடுத்தாரோ அவர்களுக்கெல்லாம் வித்தியாசமாய் எல்லாம் பெயர் பெறும்படி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யாரை பெற்றெடுத்தார் தெரியுமா? யோசேப்பை அவர்கள் பெற்றெடு. ராகேலை கர்த்தர் நினைத்தருளி ஆசீர்வதித்தார், கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு அழகான ஒரு யோசேப்பை கொடுத்தார். யோசேப்பு யாரு? எகிப்து தேசத்துக்கே ஒரு பிரதம மந்திரியாய் தேவன் உயர்த்தினார். ஹல்லேலூயா. பேரை பெருமைப்படுத்துற அளவுல தேவன் நினைத்தருளி அவர் ஆசீர்வதித்தார். அடுத்ததாக லேயாளை கூட கர்த்தர் நினைத்தருளினார். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தில் 32லிருந்து 35வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் வரிசையா ஒவ்வொரு அந்த லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள். அவளுக்கு ஒரு கூச்ச பார்வை, கண்ணை சிமிட்டி கொண்டே இருப்பார்கள். அவங்க வாசிங்க. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். அற்பமா எண்ணப்பட்ட அந்த லேயாள் அவருடைய தகப்பனார் என்ன தெரியாம மறைத்து ஒரு பொய் சொல்லி திருமணம் செய்து விட்டார். ஆனா அவருடைய பார்வை எப்படி இருக்கா? கூச்ச கண்ணி லேயாள் தான் சொல்லுவாங்க. அவருடைய பார்வை கண் சிமிட்டி கொண்டே இருப்பாங்க. அப்போ அவங்க அற்பமா எண்ணப்பட்டா அவ அற்பமா எண்ணப்பட்டதை தேவன் அந்த சிறுமியை கண்ணோக்கி பார்த்து 3-4 பிள்ளைகளை கொடுத்தார். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு சிமியோன், என் சிறுமியை பார்த்தருளினார் என்று சொல்லி அவர் ரூபன் என்று பெயரிட்டார். அற்பமா எண்ணப்பட்ட கர்த்தர் கேட்டருளினார் என்று சொல்லி சிமியோன், ரூபன், லேவி,
அடுத்ததாக நான்காவது ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அவர் சொன்னான், நான் கர்த்தரை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலையிலும் கர்த்தரை நீங்கள் துதிக்கும் பொழுது தேவன் உங்கள் ஜெபத்திற்கு நினைத்தருளுவார். ஹல்லேலூயா. இந்த கூச்சக்கண்ணில் லேயாள் என்று அற்பமாய் எண்ணப்பட்ட அவர்களை தேவன் ஆசீர்வதித்து பாருங்க, யூதாவை அவர்கள் பெற்றெடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. யூதா கோத்திர சிங்கம், அந்த வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்துவே பிறந்தார். ஹல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தேவன் அபிரவிதமாய் ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் உடைய குடும்பத்தில் அற்பமாய் எண்ணப்படுறாங்களோ, இது வேஸ்ட், இது ஒன்றுக்கும் உதவாது அப்படி நினைக்கும் பொழுது கர்த்தர் அதை அற்பமான காரியத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. என் ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் அது முடிவு சம்பூர்ணமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுதான் அவர்கள் லேயால் கூச்சக்கண்ணி பார்வை, பார்வை சரியில்லை என்று அவங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்திருப்பார்கள், அற்பமாய் எண்ணப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் பிள்ளைகளை தேவன் கொடுத்து அவருடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதித்தார். கடைசியாக அவன் யூதாவை பெற்றெடுக்கும் போது சொல்கிறான், நான் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நீங்க துதிக்க துதிக்க தேவன் உங்களுடைய ஜெபத்திற்கு உடனே பதில் உங்களை நினைத்தருளி அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக சிம்சோனை நாம பார்க்க போதும். சிம்சோன் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 16:28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. பாருங்க, சிம்சோன் அந்த அம்மா, சிம்சோனுடைய அம்மாவுக்கு ரொம்ப நாட்களாக அவர்கள் குழந்தை இல்லை, மலடி என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு ஒரு தேவ தூதன் மூலமாய் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு குழந்தை உருவாக ஒரு கர்த்தர் குழந்தையை கொடுக்க போகிறார். அவருடைய அப்பா பெயர் மனோவா. அப்போ உங்களுக்கு நான் ஒரு குழந்தையை கொடுக்க போறேன், அந்த குழந்தையை குறித்ததான திட்டம் நோக்கம் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குழந்தை. அவன் ஒரு நஸ்ரேனாய் இருப்பான். எல்லாருடைய இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கையில ரட்சிக்க அவளை நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் ஒரு தரிசனத்தோடு அவர்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அந்த குழந்தை பேரு தான் சிம்சோன். இந்த சிம்சோன் வளர்ந்து நல்ல பெரிய வாலிப வயதில் இருக்கும்போது தேவனுடைய திட்டத்தை அவர் மறந்து விடுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றாமல் அவர் அவருடைய எல்லா காரியத்தையும் ஒரு பெண்ணுக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவரா நீங்க வாசித்து பாருங்கள், நியாயாதிபதிகள் 13, 12 அந்த மாதிரி வசனத்தை அதிகாரம் முழுதுமா நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். 13ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், அவர் தேவனால் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதராய் இருந்தார். ஆவியானவர் அவர் மேல பலமாய் இறங்க அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதராய் இருந்தார். அப்போ நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கும் போது அவர் ஒரு ஜட்ஜா இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தேவனுடைய திட்டத்தை அவர் செயல்படுத்தாமல் அவர் தவறி வழி விலகி சென்று விட்டார். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அவர் பெலிஸ்தனுடைய கரத்திலே மாட்டிவிட்டு அவருடைய உயிர் போக 2 கண்களும் அவர் இழந்து விட்டார். அந்த நேரத்தில் பாவத்தில் விலகி கடைசி நேரத்தில் தான் அவர் ஜெபிக்கிறார், தேவனே என்னை பலப்படுத்தும்படி ஒரு விசை நினைத்தருளும் என்று அவர் ஜெபிக்கிறார். வாசிப்போமா திரும்பவும் 16:28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒரு விசை மாத்திரம் நினைத்தல்ல, அவருடைய பாவத்தில் அவர் விழுந்து விட்டார். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்துல அவர் விழுந்து விட்டார். அதனால அவர் என்ன பண்றார், இதுக்கு அடுத்தது அவர் ஜீவன் போகும்போது அப்பொழுதுதான் அவருக்கு ஞாபகம் வருகிறது, தேவனே என்னை பலப்படுத்தும்படி ஒரு விசை என்னை
நினைத்தருளும். அவர் ஜெபிக்கிறா, கெஞ்சிரா, கதறி இருப்பா. விட்டுட்டாரா அப்படியே பழி? ஆமா, நான் சொன்னதுக்கெல்லாம் நீ கீழ்ப்படியில, எப்படின்னா போ என்று சொல்லி விட்டாரா? இல்ல, நினைத்தருளி அவரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த 16ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல ஒரு அவமான சின்னமாக அவரை எல்லாரும் அந்த இடத்துல அவரை என்ன அழைத்து கொண்டு கட்டி கொண்டு அவரை நடு தெருவில் அவரை என்ன பண்றாங்க? அவமான சின்னமாய் அவரை மாற்றுறாங்க. அவருக்கு 2 பார்வை, 2 கண்ணை கூட குருடாகி விட்டார்கள். கண் இருந்தா தானே நீ எல்லா காரியம் செய்வ அப்படின்னு சொல்லி. ஆனா தேவனிடத்தில் அவர் மனம் கசந்து அழுது தன் பாவத்தை விட்டு கதறி அவர் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அவரை நினைத்தறினார். நம்ம கூட கர்த்தரோடு நம்ம வந்திருக்கலாம், கர்த்தரோடு ஜீவியம் பண்ணிருக்கலாம், அவரோட வாழ்ந்திருக்கலாம். ஆனா திடீரென்று ஒரு பாவமான அவரை விட்டு விலகி நம்ம பின்மாற்றத்திற்கு, இயேசுவை விட்டு விலகி பின்மாற்றத்திற்கு நாம் போகும் பொழுது தேவன் நம்ம ஜெபிக்க வேண்டும். தேவனே, என்னுடைய பாவத்தை மன்னியும், இனி இந்த தவறு நான் செய்ய மாட்டேன், தெரியாம வந்துட்டேன் என்று சொல்லி மனம் கசந்து தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் ஜெபத்தை அவர் கேட்பார். அல்லேலூயா. அவர் பழி வாங்கவே மாட்டார். நம்ம தேவன் பழி வாங்குகிற தேவன் அல்ல, மனமிறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அப்பா, இந்த நேரத்திலேயாவது என்னை கூப்பிட்டியே, இந்த நேரத்திலேயாவது நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி உங்களுக்காக அவர் வருவார். ஹல்லேலூயா. பாவ பழக்கத்தை ஒருவேளை மனம் திரும்ப வேண்டும். தேவ சமூகத்திலே மனம் திரும்பி நான் ஜெபிக்காமல் விட்டது என்னுடைய தவறு, உபவாசத்தே ரொம்ப நாளாகி விட்டது, அந்த உபவாச ஜெபத்தை நான் ஆரம்பிக்கிறேன். உங்களுடைய பாவத்தை நீங்க உணர்ந்து நீங்க ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது அவர் எப்படி சிம்சோனை என்ன பண்ணாரு? நினைத்தருளும், ஒரு விசை என்னை பலப்படுத்தும்படி நினைத்தருளும் என்று அவர் தேவனை நோக்கி அவர் கூப்பிடும் பொழுது அவர் ஜெபத்தை கேட்டு கடைசியாக படிக்கும் வாசிங்க. அவருடைய அவர் உயிரோடு இருக்கும் போது மரித்ததை விட அவர் மரிக்கும் போது மரித்ததை தான் அதிகமா இருந்தாங்களாம். பாருங்க, பதினாறாம் அதிகாரத்தில் என் ஜீவன் இந்த பெலிஸ்தரோடு கூட மடியக்கிடுவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் பொழுது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, அதுதான் நம்ம கூட தேவனோடு நம்ம ஐக்கியமாக குறைந்து நம்மளுடைய ஜெபம் குறைந்து காணப்படுகிறதா? நமக்கு என்ன தேவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையில ஒருவேளை நமக்கு குறைவா குறைக்கலாம், எவ்வளவு வாங்குறீங்களோ ஏதோ ஒரு குறை நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். அந்த குறைவை சொல்லி தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது தேவன் நம்மை நினைத்தருளி ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக அவர் ஆசீர்வதிக்கும்படி நம்ம நினைத்திருக்கிறார். எப்படி? நான் இன்று முதல் உங்களை ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்றார். வாசிங்கள், ஆகாய் 2:19. களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. நான் இன்று முதல், இன்றையிலிருந்து உங்களை தேவன் ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. நினைத்தருளி உங்களை ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்க போகிறார். அதுதான். அடுத்ததாக யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் 24, 25ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24, 25. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணார்? கண்ணோக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களை கண்ணோக்கினார், அவர்களை நினைத்தருளினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல பல பாடுகள், 430 வருடம் அடிமைகளாய், கொஞ்சம் நெஞ்ச பாடுகள் அல்ல, அவ்வளோ பாடுகளை நினைக்கும் பொழுது தேவன் நினைத்தருள அந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அவர்
கண்ணோக்கினார். நாம கூட ஏதோ ஒரு குடும்பத்துல கஷ்டம் வந்திருக்கலாம், திடீரென்று நடக்காத சம்பவங்கள் நடந்திருக்கலாம். எல்லாம் தேவனுக்கு தெரியாம ஒன்று நடக்காது. அல்லேலூயா. எல்லாம் தேவன் திட்டம், அவர் சொன்ன எல்லாம் நினைக்கிற எல்லா காரியங்கள் நம்ம மூலமாக அவர் நிறைவேற்றுவார். ஒருவேளை நம்முடைய பாடுகளோ நம்முடைய கஷ்டங்களோ நம்முடைய பிரச்சனைகளோ இருக்கும்போது ஒவ்வொருவரையும் அவர் கண்ணோக்கினா. நம் தேவன் காண்கின்ற தேவன். இப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க அந்த எகிப்தில 430 வருடம் அவர்கள் பாடு கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, ஆனால் அப்படி பாடுகள் இருந்து அவர்களை இஸ்ரவேலை அவர்கள் மீட்பதற்காக மோசேயை இரட்சகனாக ஏற்படுத்தி அவர்கள் எல்லாம் கானான் தேசத்துக்கு வரும்படி நிறைய அற்புதங்களை, பிரத்யட்சமான அற்புதங்களை மோசேயை கொண்டு கர்த்தர் அவர்களுக்கு நிறைவேற்றினார். எவ்வளவு அந்த ஜனங்கள் முழுமுழுக்கிறார்கள், எவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண் எதிரே பார்த்தாலும் அவர்களுக்குள்ள முறுமுறுப்பு, அவர்களுக்கு பொய், எவ்வளோ கலகமோ, அவர்களுக்குள்ள ஒரு நல்ல சுபாவங்கள் இல்லை. ஆனால் கர்த்தர் எப்படியாவது இருக்கட்டும், அவளை பட்ட பாடுகளிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று அவர் கண்ணோக்கி பார்த்து அவர்களை நினைத்தருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வழி ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் கூட அவர் ஆசீர்வதிப்பார். என்ன பிரச்சனைகளை நீங்க கடந்து வந்தாலும் அந்த பிரச்சனைகளை வழியை தேவன் உங்களுக்கு மாற்றி தருவார். நினைத்தருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். என்னென்ன பிரச்சனையோடு இந்த காலை வேளையில நீங்கள் வந்திருக்கிறீங்களோ அந்த பிரச்சனைகளை கண்ணீரை அவர் களிப்பாய் மாற்றுவார். உங்களுடைய கசப்பு மதுரமாய் கர்த்தர் மாற்றுவார். அதற்காகத்தான் நம்மை அவர் நினைத்திருக்கிறார். நம்மை நினைத்தருளி அவர் ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக எசேக்கியா ராஜாவை நம்ம பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 20:3. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா பாருங்க, அவர் உங்களுக்கு இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எசேக்கியா ராஜா உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தி நீ மறிக்க போற என்று ஒரு தீர்க்கதரிசி சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறார்? கர்த்தாவே, அவர் செபிக்கிறார், விண்ணப்பம் பண்ணுகிறார், தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார். அவருக்கு தெரியாதா? அவர்தான் தீர்க்கதரிசி மூலம் இந்த காரியத்தை போய் சொல்லு என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் தேவனுக்கு முன்பாக அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையாயிருந்தேன், உத்தமமாயிருந்தேன், உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். பாருங்க எப்படி தேவனிடத்தில் இந்த விண்ணப்பத்தை சொல்லி அவர் நினைத்தருளும். நான் எப்படி இருந்தேன் என்பதை ஒரு நிமிஷம் நினைத்தருளும் என்று தேவனோடு அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் கேட்ட விண்ணப்பத்தை தேவன் என்ன செய்தார்? திரும்பவும் அவருக்கு அந்த தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி அந்த அரண்மனை விட்டு வெளியே போவதற்குள்ளாக இந்த ஜெபத்தை கேட்டு மீண்டுமாய் அவர் உள்ளே சென்று, உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களோட 15 ஆண்டை கூட்டி தருவேன் என்று உடனே பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. நம் தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நினைத்தருளும் தேவன். நினைத்தருளும். நீங்க கூட அப்படிதான் செபிக்க வேண்டப்பா. மது பார்வைக்கு நான் உண்மையா இருக்க கிருபை செய்யுங்க. மது பார்வைக்கு நான் உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும். நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம உத்தமமா இருக்கணும். அவருக்கு பிரியமானவர் நடக்கும். நீ கிறிஸ்துவ பிள்ளை என்று அவருடைய நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற நாம் உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும். அவருக்கு நாம பிரியமா இருக்க வேண்டும். அப்படி நாம இருக்கும்போது உங்களுடைய விண்ணப்பத்தை ஒரு செகண்ட்ல ஒரு என்ன பண்ண விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து உடனே அவர் பதில் தருவார். ஹல்லேலூயா. அவர் நினைத்தருளி அவருக்கு ஆயுசு நாட்களை தேவன் கூட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா. அடுத்ததாக கடைசியாக வாசிங்கள் லூக்கா 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல 2 கல்லர்கள் இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது வலது புறத்தில் ஒரு
திருடனையும் இடது புறத்தில் ஒரு திருடனையும் இருந்தார்கள். அப்போ அதுல ஒருத்தன் சொல்றான், நாம உண்மையா தப்பு செய்தோம், உண்மையா நம்ம பாவம் செய்தோம், இந்த தண்டனையை அனுபவிக்கிறோம். ஆனா இவரோ, இயேசுவை சொல்ற, இவரோ நீதிமான், இவர் ஒரு தவறு செய்யல, இவரை இவ்வளவு சிலுவையில் அறிந்தார்களே என்று சொல்லி அந்த வலது பக்கத்துல இருந்து ஒரு கல்வன் என்ன பண்றாரு, திருடன் சொல்றான், தேவனை நீங்க வரும்பொழுது, நான் மரித்தேனா, நான் வரும்பொழுது எங்களுடைய ராஜ்யத்தில், என பரலோக ராஜ்யத்தில் எங்களை நினைத்தருளும் என்று அவர் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கடைசி நிமிஷத்துல அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டுகிறார். இந்த நிமிஷத்துல நீ என்னோட கூட எங்க இருப்ப, பரதீசில் இருப்பாய் என்று அவர் சொல்கிறார். பாருங்க, அந்த அவர் கூட தேவ சமூகத்தில் ஒரு தவறை அவர் உணர்ந்து கொள்கிறார். உணர்ந்து அவர் ஜெபிக்கும் பொழுது பாவ மன்னிப்பிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். நாம கூட எப்படிப்பட்ட பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம செய்யும் போது, தேவனிடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்கும் போது தேவன் நமக்கு இறங்கி மன்னிப்பார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத இந்தியா தேசத்திலே 148 கோடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாள் எத்தனை பாவங்கள் தேசத்திலே பெருகி கொண்டிருக்கிறது, எத்தனை சாபங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனே, கல்வாரி சிலுவையிலே இந்த ஜனங்களுக்காக நீ மரித்தீர் என்பதை நினைத்தருளி அவர்களை ரட்சியும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. பாவ மன்னிப்பு நம்முடைய ஜெபம் தேவ சமூகத்திலே திறப்பிலே நின்று நாம் ஜெபிக்கும் போது உங்கள் ஜெபத்தை கேட்டு தேசத்திலே ஒரு மாறுதலை உண்டு பண்ணவா. அல்லேலூயா. தேசத்திலே எவ்வளோ மதுபான கடைகள் பெருகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நியூஸ் பேப்பரை நம்ம பார்க்கும்போது கொலை, கொள்ளை, திருட்டு, எத்தனை கற்பழிப்பு, எத்தனை பாவமான காரியங்கள், எத்தனை குழந்தைகளை கடத்தி கொண்டு விற்று கொண்டிருக்கிறாங்க, நரபலி செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த நாளில் நீங்களும் நானும் அமைதியா இருந்தா அவர்களுக்கு யார் விடுதலை கொடுக்க முடியும்? நாம் திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த கல்வன் கூட என்னை நினைத்தருளோம் என்று ஜெபிக்கும் போது அவர் ஜெபத்தை கேட்டார். நாம கூட நம்முடைய இளங்க ஜனர் ரட்சிப்பிற்காக ஜெபிக்க வேண்டும். இவர்களெல்லாம் ரட்சிக்க வேண்டுமே, இவர்களெல்லாம் ரட்சித்தால் தான் நம் பரலோக ராஜ்யத்தில் நம்ம போக முடியும். இவர்களுக்காக நீ கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்திருக்கிறீர் என்பதை நினைத்தருளி அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று தேவ சமூகத்திலே நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. எஸ்தர் கூட யூதா தேசம் அழிய போகிறது என்று நாம மட்டும் ஜாலியா இந்த அரண்மனையில இருக்கலாம், மற்றவர்கள் அழியட்டும் என்று அவர் நினைக்கவில்லை. புசியாமலும் குடியாமலும் 3 நாட்கள் தேசத்துக்காக அவர்கள் திறப்பிலே நின்று ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு யூதா குலத்திலே ஒரு எழுப்புதலை தேவன் கட்டளையிட்டார். அல்லேலூயா. நாம கூட தேசத்திலே இந்த மாதிரி நம்ம அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் திறப்பிலே நம்முடைய உடன் பிறந்தவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபி. என் உடன் பிறந்தவர்கள் இன்னும் பாவ அடிமை தனத்தில் இருக்கிறார்களே, விக்கிரகத்தில் இருக்கிறார்களே, அறியாமல் செய்கிறார்களே என்று தேசத்துக்காக நாம் ஜெபி. விக்கிரகங்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த விக்கிரகங்கள் கட்டோடே ஒழிந்து போகும் என்று வேத வசனம் நாம் சொல்லுகிறது. வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவர்கள் எல்லாம் விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா. அதான் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஒவ்வொருக்குள்ள ஒரு தாகம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்க தாகத்தோடு நீங்க ஜெபிக்கணும். அவர்களையும் ஆசீர்வதிங்க. அவங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது நீங்க எந்த அளவுல பாரத்தோடு நீங்க ஜெபிக்கிறீங்களோ உங்கள் ஜெபத்தாவை நினைத்தருளி உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நினைத்தருளி நம்மை ஆசீர்வதிப்பார். என்னென்ன காரியத்திற்காக நீங்கள் விண்ணப்பம் செய்கிறீர்களோ அந்த விண்ணப்பத்துக்கு தேவன் கண்கள் காண அதிசயங்களை தேவன் செய்வார். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். அவர் நினைத்தருளி நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தாழ்மையா நம்முடைய ஜெபம்
தாழ்மையாய் காணப்படும் தேவ சமூகத்திலே. தேவனே என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருள். இந்த காலை வேளையிலே என்னுடைய காரியங்கள் என்னென்ன காரியங்கள் என்று நீங்க உங்க விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த விண்ணப்பத்தை எல்லாம் தேவன் பதில் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அவர் பலப்படுத்தும்படி ஒரு விஷயம் நினைத்தருளும் என்று சிம்சோனை தேவன் அவர் பலப்படுத்தினார். அல்லேலூயா. தாழ்வில் நம்ம நினைக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து அவ்வளோ வல்லமையான ஒரு தேவன். தன்னை கீழ்ப்பழிந்தவராகி தன்னைத்தானே மரண பரியந்தம் அவரை தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவே தன்னை தாழ்மைக்கு அவர் ஒரு உதாரணமாய் காணப்பட்டார். எவ்வளோ அடித்தார்கள், மறு வார்த்தை பேசவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தேவன். அல்லேலூயா. நமக்காகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவர் எழுந்தருளி இருக்கிறார். அடிமையை நோக்கி பார்த்தீரே, அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோ, உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோ. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த காலை வெள்ள பேசினார். நம்மை நினைக்கிற தேவன். ஒருவேளை என்னை மறந்துட்டீங்களா, என் ஜெபம் கேட்கப்படவில்லையா, என் வேண்டுதல் மிக சமூகத்தில் வந்து எட்டவில்லையா என்று நாம் ஒருவேளை நாம் நினைத்திருக்கலாம். கர்த்தர் நம்மை மறந்து போகிற தேவன் அல்ல. நம்ம என்ன செய்கிற தேவன் சொல்லுங்கள்? நம்மை நினைத்திருக்கிற தேவன். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ராகேலை ஆசீர்வதித்தார், ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். கொர்நேலுடைய தான தர்மங்கள் கூட, அவருடைய ஜெபங்கள் கூட நினைக்கப்பட்டது. நான் எவ்வளோ தான தர்மம் செய்கிறேன், நான் எவ்வளவோ நான் பண்ணுறேன், நான் எவ்வளோ ஜெபிக்கிறேன், இன்னும் என் குடும்பம் இப்படி இருக்கு, கர்த்தருக்கு இல்லையா, என் தான தர்மம் வந்து எட்டலையா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நாம் நினைத்திருக்கலாம். உங்கள் ஜெபங்களும் உங்கள் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சமூகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லலாமா? உங்களுடைய உபவாச ஜெபங்களை அவர் மறந்து போக மாட்டார். உங்கள் கண்ணீரின் ஜெபத்தை அவர் மறந்து போக மாட்டார். உங்கள் முழங்கால் ஜெபத்தை அவர் மறந்து போக மாட்டார். சில பேர் நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம், சில பேர் நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கலாம், நீங்கள் பொருத்தனையோடு ஜெபிக்கலாம். தேவன் எல்லாம் மறந்து போகிற தேவன் அல்ல. அவர் நம்மை நினைத்திருக்கிற தேவன். அவர் நினைப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். ராகேல் நினைத்தார் இல்லையா? ராகேலுக்கு பிள்ளை இல்லாத நேரத்தில் எவ்வளோ பாடு, எவ்வளோ உபத்திரம் வந்திருக்கும். அன்னாள் பிள்ளை இல்லாத நேரத்தில் எவ்வளோ ஒரு நிந்தனை. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது, ஒரு நல்ல காரியத்தில் போய் ஈடுபட முடியாது, ஒரு குழந்தைய ஆசையாக போய் தூக்க முடியாது. இப்படியெல்லாம் அந்த நாட்களில் அன்னாள் எவ்வளவோ நிந்தனை வழியாக கடந்து போனார்கள். ஆனாலும் அன்னாளை தேவன் நினைத்தருளினார். இன்றைக்கு நீங்கள் நிந்தனையோடு அவமானத்தோடு ஒரு காரியத்தோடு நீங்கள் ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை நினைக்கிற தேவன். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. அப்பா, சிம்சோனை நினைத்து அவன் தன் பாவங்களை உணர்ந்து ஜெபித்த மாத்திரம் நினைத்தருளினையா. ஒரு விஷயம் நீங்கள் இறங்கினீரே, இப்பொழுது கூட கர்த்தாவே அப்பா எங்களை கூட நீங்கள் நினைத்தருளுங்க. எங்கள் ஜெப குறைவுகள் அப்பா, எங்களுடைய தசமபாகம், எங்கள் காணிக்கை, எங்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய உபவாசங்கள், எங்களுடைய ஊழியங்கள் நாங்கள் தாகில மறந்து போயிருப்போமானால் தேவனே ஒரு விசை ராஜா மனம் இறங்கி எங்களை நினைத்தருளுங்கப்பா. ஆதி அன்புக்கு நேராக எங்களை திருப்பி கொள்ளுங்கப்பா. எங்களை திருப்பி கொண்டு எங்களை நினைத்தருளுங்க ஐயா. ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா. கேட்ட வார்த்தைகளை நாங்கள் அப்படியே விட்டு விடாதபடி அந்த வார்த்தைகளை அப்படியே நாங்கள் தியானித்து தேவன் பக்கமாக நெருங்கி வர
கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. துதிக மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.